வணக்கம். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை கொழுப்பு, எல்டிஎல், கெட்ட கொழுப்பு. எனக்கு கெட்ட கொழுப்பு வந்துருச்சு, நான் கொழுப்பே சாப்பிடக்கூடாது, இனிமேல் நான் கொழுப்பு சாப்பிட்டேன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதுதான். அண்ட் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொழுப்பு அப்படிங்கிறது நல்லதா கெட்டதான்றதும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் நம்ம கல்லீரல் உற்பத்தி பண்ணுற ஒரு விஷயம். ஸோ கல்லீரலேருந்து உற்பத்தி ஆகிற அந்த ஒரு கொலஸ்ட்ரால் நம்ம உடம்பில் எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொலஸ்ட்ரால் நம்ம லிவருக்கு வருது. ஸோ அப்போது அந்த கொலஸ்ட்ராலை எடுத்துகிட்டு போகிற ஒரு வண்டி இருக்குது. ஸோ அந்த வண்டி தான் எல்டிஎல். ஸோ அப்படியே போய் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது ஒரு சில இடத்துல திருப்பி வரும்போது அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான கொழுப்பாக மாறுது. அப்படி மாறுற அந்த கொழுப்பு, அந்த கொலஸ்ட்ரால் தான் நம்மளுக்கு கெடுதியை உண்டு பண்ணுது. ஸோ இதுதான் அந்த ஒரு சைக்கிள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் கொழுப்பு நம்மளுக்கு தேவை. ஸோ கொழுப்பு எல்லா பார்ட்ஸுக்கும் போயிட்டு திருப்பி போன மாதிரியே வராமல் ரொம்ப டென்சிட்டி அதிகமாகி அது வர்றதுனாலையும் தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது. அப்படி இல்லாமல் கொலஸ்ட்ரால் போயிட்டு திருப்பி அழகாக திருப்பி லிவருக்கு திரும்பி வந்துருச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இதில் நல்ல கொழுப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. ரெண்டுமே நம்மளோட லிவர் தான் உற்பத்தி பண்ணுது. இதில் என்ன பண்ணுதுன்னா, எல்டிஎலுக்கும் நம்மளோட ஹெச்டிஎல் நல்ல கொழுப்புக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, இந்த எல்டிஎல் எல்லா இடத்துக்கும் போய் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு ஒரு சில இடங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய கொழுப்புகளை கொடுத்துட்டு வந்துடுது. ஆனால் இந்த ஹெச்டிஎல் என்ன பண்ணுதுன்னா, கொடுக்கறதோடு இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எங்கேயாவது அதிகமான கொழுப்பு இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ இந்ததுனால நம்ம ஹெச்டிஎலை நல்ல கொழுப்பும், எல்டிஎலை கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறோம். அப்போது இப்போ என்ன பார்க்கணும், ஏன் முதல்ல கொலஸ்ட்ராலை லிவர் உற்பத்தி பண்ணுது, ஏன் சில நேரங்களில் அது அதிகமாக உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறதையும், எதுக்கு மெயினாக நம்ம சொல்கிற அந்த ஹார்ட்டில் போய் கொழுப்பு படியுது, அப்போ ஏன் அந்த இடத்துல போய் அந்த எல்டிஎல் அதிகமாக கொடுத்துட்டு வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட், கொழுப்பு நம்மளுக்கு தேவை, நல்ல கொழுப்பு நம்மளுக்கு தேவை, கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக தேவை. அது எதுக்கெல்லாம் தேவை, இது உங்களோட செல்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் நம்மளோட கொலஸ்ட்ரால். நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வந்தாலோ இல்லை எந்த அடிப்பட்டாலோ அதை காயங்களை ஆற்றுறதுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இந்த கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கேயாவது உடம்பில் அலர்ச்சிகள், வீக்கங்கள் இருந்தால் அதை க்யூர் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. இப்போ புரியுதா, அந்த இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள் இருந்தால் இந்த கொழுப்பு அதை ஆற்றுவதற்கு தேவைப்படுது. ஏன், இதே தான் ஹார்ட்டில் வீக்கங்கள் உண்டாயிருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வீக்கங்கள் உண்டானதுக்கு காரணங்கள் நிறைய விஷயங்கள். அதிகமாக பேசப்படுற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்மளோட இன்சுலின் நிறைய சுரக்காமல் இருக்கிறது, இல்லை சுரக்கிற இன்சுலின் நல்ல விதமாக உடம்பில் ஏற்றுக்காமல் இருக்கிறது. இந்த ரெண்டும் தான் சுகருக்குரிய அறிகுறி. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எங்கே வேணாலும் வீக்கங்களை உண்டாக்கலாம். ஒரு புண்ணுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி ஹார்ட்டில் உருவாக்கியிருக்கிற அந்த ஒரு தழும்பு இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா இந்த கொழுப்பு அதிகமாக போய் அந்த ஹார்ட்டில் இதை ஆற்றுறதுக்காக இது கொடுத்துட்டு வருது. ஸோ கொஞ்ச நாட்கள் அப்படியே இன்னும் மேலே இன்ஃப்ளமேஷன் வரும்போது இந்த கொழுப்பு படிவங்கள் அதில் சேர ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலி அது திருப்பி வரணும், ஆனால் இன்ஃப்ளமேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை எடுக்க முடியாதபடி மேலும் திருப்பி போய் அந்த கொழுப்புகள் அதில் படிய ஆரம்பிக்குது. அந்த புண்ணை ஆற்றுறதுக்காக படிகிறது. சில நாட்கள் அங்கேயே இருக்கும்போது அது ரொம்ப கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறுது.
மாறி நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல அப்போ வில்லன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த அலர்ச்சி தன்மை, உடம்புல வர்ற வீக்கங்கள் தான் வில்லன். ஸோ அது எங்கேயோ அதிகமாக இருக்குது. ஏன் அது அதிகமாகுது? நம்ம நிறைய சுகரும் மாவுச்சத்து பொருட்களும் எடுத்து அது செரிமானம் இல்லாமல் வீக்கங்கள், ஹை இன்சுலின் வந்து இல்லை ஹை சுகர் இருந்து அது வீக்கங்களை உண்டு பண்ணுறது தான் இந்த இடத்துல பிரச்சனை. அப்போது நல்ல கொழுப்புகள் பிரச்சனை கிடையாது, கல்லீரல் உற்பத்தி பண்ணுற எல்டிஎலும் பிரச்சனை கிடையாது. யாருக்கு பிரச்சனை? ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்காகவே இந்த ஹார்ட் பிரச்சனை ரொம்ப அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பிபி இருந்திருக்கும், அதிகமாக அவங்க உடம்புல பிறக்கும் போதே கூட அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி எப்பயுமே பிபியே ஹையாக இருக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இல்லை சர்ஜரி பண்ணி இருக்கிறவங்க ஹார்ட் ரிலேட்டடாக, ஸோ இவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் வந்து பேடாக இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற நல்ல கொழுப்புமே அளவோடு எடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதை தவிர்த்து மீதி இருக்க வேண்டிய 98-99% மக்களுக்கு இந்த கொழுப்பு பிரச்சனை கிடையாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், மாவுச்சத்து, சுகர்னால் இந்த நல்ல கொழுப்பை ஒரு கான்சன்ட்ரேட்டடாக மாறி நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா நம்மளுக்கு மாற ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஆன்டி இன்ஃப்ளமேஷன்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து முக்கியமாக ஹார்மோன் டெவலப் ஆகிறதுக்கு, எல்லா ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நல்ல கொழுப்பு நம்மளுக்கு தேவைப்படுது, கொலஸ்ட்ரால் தேவைப்படுது, விட்டமின் டி அதுக்கும் தேவைப்படுது. ஸோ என்னோடய விட்டமின் டி வீடியோலலாம் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வந்து குடிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து இதோட அடிப்படையில் தான். தேங்காய் எண்ணெய் குடித்தா எனக்கு கொழுப்பு வந்துடாதான்னு நிறைய பேர் அந்த வீடியோலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட பின்னணியும் இது தான். அப்புறம் உடம்புல செரிமானத்துக்கு தேவையான பைல் ஆசிட் சுரக்கிறதுக்கும் இந்த ஒரு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. கொலஸ்ட்ரால்லேருந்து தான் பைல் ஆசிடே ப்ரொடியூஸ் ஆகுது. பைல் ஆசிட் வந்தால் தான் நம்ம சாப்பிட்ற ஃபேட், நல்ல ஃபேட் எல்லாமே வந்து டைஜஸ்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நம்மளோட கார்டிசால், மெயினாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, அதுக்காக ஒரு கார்டிசால் ப்ரொடியூஸ் ஆகி தான் ஆகணும். அது ஆகிறதுக்கு கூட, அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்மளோட கொலஸ்ட்ரால் அதுக்கு தேவைப்படுது. முக்கியமானது நம்ம உடம்பில் பேட் பேக்டீரியாஸ் நிறைய இன்றைக்கி டைஜஷன் ப்ராப்ளம்னாலையும் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனாலையும் பல்கி பெருகுது. ஸோ அது பெருகாமல் தடுக்கிறதுக்கும் இந்த கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. அப்போது உங்கள் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, லிப்பிட் ப்ரொஃபைல் எடுக்கிறீங்க, எல்டிஎல் அதிகமாக இருக்குன்னா இத்தனை காரணங்கள் இருக்குது. இவ்வளோ காரணங்கள், அதாவது இந்த மாதிரியான பாதிப்புகள் கூட உங்கள் உடம்புல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டி இல்லையா, விட்டமின் டியை உருவாக்குறதுக்காக கொலஸ்ட்ரால் வந்து லிவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரூட் காஸ்னால் நம்ம உடம்பில் இப்படி அதிகமான கொலஸ்ட்ரால் வந்து லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறதையும் பார்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துல போய் படியுது அப்படின்னா அதுக்குரிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும். இதுலேயுமே டைப் ஏ அண்ட் டைப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் பியும் ஏவையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் நிறைய பேர் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எடுத்திருப்போம், நிறைய டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட பார்க்க வேண்டாம். எல்டிஎல் அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு வில்லன் இருக்கார், ட்ரைக்ளிசரைடு. அவர் தான் எரிசக்தி, அதுவும் நம்ம உடம்புக்கு லிவர் தான் கொடுக்குது. ஸோ அந்த ட்ரைக்ளிசரைடும் அதிகமாக இருக்குது. ஆனால் நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைப் பி. டைப் பியில் இருக்கிற வகையினருக்கு மெயினான பிரச்சனை என்னென்னா, நிறையா அவங்க வந்து சுகர் சாப்பிட்றது தான். ஸோ சுகர் அண்ட் கார்போஹைட்ரேட். ஸோ இன்றைக்கி நிறையா பேருக்கு உள்ளது இந்த டைப் பி தான். எல்டிஎல்லும் அதிகமாக இருக்கும், ட்ரைக்ளிசரைடும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டைப் ஏ. டைப் ஏல எல்டிஎல் அதிகமாக இருக்கும், ட்ரைக்ளிசரைட் லோவாக இருக்கும், ஆனால் ஹெச்டிஎல் அதிகமாக இருக்கும். அதிகமான கரெக்டான ரேஷியோவில் இருக்கும், இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வகையினர் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட உணவுகளில் ஒன்று அதிகமான ஆயில், எண்ணெயில் பொரித்த உணவுகள் எடுக்கிறாங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப அந்த எண்ணெயில் பொரித்த உணவுகள் மேலேயே வந்து சாஸ்லாம் ஊற்றி, இப்போ சிக்கன்லாம் சாஸ் போட்டு சாப்பிட்றோம் பாருங்களேன். இந்த வகையான பிரச்சனைலாம் இது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா
இது வந்து இந்த மாதிரி ட்ரைக்ளிசரைட் லோவாக தான் இருக்கும், ஆனால் எல்டிஎல் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து ட்ரைக்ளிசரைட் மட்டும் அதிகமாக இருக்கிற பிரச்சனை இருக்குது. அதுக்கு நான் தனியாகவே டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது எல்டிஎல் கரெக்டாக இருக்குது, ஹெச்டிஎல் கரெக்டாக இருக்குது, ட்ரைக்ளிசரைட் மட்டும் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ இருக்குது, அதில் நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்க, ரொம்ப பழங்கள் சாப்பிட்றீங்க, ஆல்கஹால் எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான வகையினருக்கெல்லாம் இந்த டைப் ஏ இருக்குது. அப்போது மோஸ்ட்லி இன்றைக்கி நிறையா பேருக்குள்ள பிரச்சனை டைப் பி தான். எல்டிஎல்லும் ஹையாக இருக்குது, ட்ரைக்ளிசரைடும் அதிகமாக இருக்குது, ஆனால் ஹெச்டிஎல் லோவாக இருக்குது. ஸோ காரணம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுகரும் மாவுச்சத்து பொருட்களும் எடுத்து அது இன்ஃப்ளமேஷன்ஸ் உருவாக்குது, உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை உருவாக்குது. ஸோ இதுதான் இப்போது ஒரு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கொழுப்பு ஆக்சுவலி நல்ல விஷயத்துக்காக கல்லீரல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அதே விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம உடம்பை போட்டு பாலாக்குறோம். டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும், அப்போ நிறையா கொலஸ்ட்ராலை அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, பிளட்டில் கலந்து விட்டுட்டே இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ரிப்போர்ட்டில் அது காமிக்குது. அதிகப்படியான கொழுப்புகள், அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கும், இல்லை உணவுகள்லையும் தப்பாக சாப்பிடும்போது போய் இன்ஃப்ளமேஷன்ஸ் உருவாக்கும். அப்போ மறுபடியும் இந்த கொலஸ்ட்ராலும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், அங்கே போய் படிய ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்ற பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன வகை? நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஜெனட்டிக்காக ஹார்ட் பேஷண்ட் நீங்கள் இல்லை, சர்ஜரி பண்ணலை, பட் என்னோடய ரிப்போர்ட் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மாதம் உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுங்கள், பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் எடுங்க. ஸோ இப்போது அதுக்குரிய சொல்யூஷன் நான் சொல்கிறேன், என்னெல்லாம் நம்ம எடுக்கலாம், இதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி விட்டமின் சி குறைஞ்சிருந்தாலும் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. ஸோ விட்டமின் சி டெஸ்ட் பண்ணுங்கள். கம்மியாக இருக்குன்னா விட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் கொய்யாப்பழம் மெயினாக ரொம்ப அதிகமாக விட்டமின் சி இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒமேகா 3 உள்ள விஷயங்கள், ஒமேகா 3 அதிகமாக உள்ளது ஃபிஷ்ஷில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆலிவ் விதை. ஸோ ஆலிவ் விதையில் ஒமேகா 3 எங்கே இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் இருந்தால் கூட அது சரியும் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்போது கொலஸ்ட்ரால் போய் டெபாசிட் ஆகிற விஷயங்களும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு ஈஸியாக இன்னொரு விஷயம், சீட்ஸ் அண்ட் நட்ஸ். நம்மளோட கொட்டைகள் விதைகளில் அவ்வளோ நல்ல கொழுப்புகள் இருக்குது. ஸோ அந்த நல்ல கொழுப்புகள் எடுக்கும்போது இந்த மாதிரியான கொலஸ்ட்ரால் ஏறுறதை நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ அப்போது நல்ல சீட்ஸ்னால் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், பம்கின் சீட்ஸ் அண்ட் ஆளி விதை சொல்லியாச்சு, பூசணி விதை, அதே மாதிரி சூரியகாந்தி விதை, இன்னொன்று வந்து வெள்ளரி விதை. ஸோ வெள்ளரி விதையுமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த கொலஸ்ட்ராலுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி எடுக்கலாம்? ஜஸ்ட் ஒன்றொன்றில் இருந்து 1 டீஸ்பூன் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எல்லா சீட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரிய டீஸ்பூனில் எடுத்து போட்டு மெல்லலாம். இல்லை இதை பொடி பண்ணி ஒரு இட்லி பொடி மாதிரி நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவத்தில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதையில் இருந்துமே ஒரு 4 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுக்கும்போது இந்த நல்ல கொழுப்பு போகும்போது உங்கள் உடம்பு தேவையில்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இன்னும் கொழுப்புகளை வந்து நம்ம லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி தான் நீங்கள் சத்துக்களும் உணவுகளும் குறைவாக எடுக்கும்போது நல்ல கொழுப்புகளும் எடுக்காதப்போ உங்கள் லிவர் கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் முக்கியமான டிப்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான போஷாக்கு நிறைந்த சத்துள்ள உணவுகள் எடுக்கணும். அதே சமயத்தில் நான் சொன்ன விட்டமின் சி, ஒமேகா 3 நிறைந்த உணவுகள், நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகள் கண்டிப்பாக எடுக்கணும். அதை ஸ்டாப் பண்ணுறதுனால தான் வயதான காலம் வரும்போது நிறையா பேருக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சுங்கிற பிரச்சனை வருது. ஏன்னா நீங்கள் கொடுக்கல, அதனால உங்கள் லிவர் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆகுது. பட் எண்ணெயில் பொரித்த உணவுகள் மட்டும் நல்ல கொழுப்புன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அதை வந்து அறவே வந்து தவிர்த்துருங்க. அதை விட்டுட்டு நட்ஸ், சீட்ஸ், இந்த மாதிரி நல்ல பழங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கும் அடுத்தடுத்து மென்மேலும் கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து இந்த கொலஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் இதை குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத குறைக்கிறதுக்குரிய ரெமெடி அப்படிங்கிறத பார்க்காம நம்ம எந்த உணவுகள் கொடுத்தா கல்லீரல் இப்படி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்குங்கிறத நீங்கள் புரியணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ டீட்டெயில்டு மெக்கானிசம். இல்லைன்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா
கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு என்ன பண்ணணும், குறையிறதுக்குரிய ரெமடின்னு பார்ப்போம். ஏன் கூடுது கொலஸ்ட்ரால்னு தெரிஞ்சிங்கன்னா இதை குறைவதற்கான வழியே தேடவே வேண்டாம். நம்ம சாப்பாடு கரெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கல்லீரல் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இன்னொன்று இதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது, உன்னிப்பாக கவனிங்க. ஸோ முக்கியமாக இதில் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் விட்டமின் சி சொன்னேன். கருப்பு உலர் திராட்சை, நெல்லிக்காய், இஞ்சி, இந்த 3ஐயும் டெய்லி ஒரு பானமாக அடித்து குடிச்சிட்டு வரலாம். ஒரு 11 மணிக்கு ஒரு நெல்லிக்காய், 10 கருப்பு உலர் திராட்சை நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை போட்டு, இவ்வளோண்டு இஞ்சி தோல் நீக்கினதை போட்டு, கொஞ்சமாக உப்பு, நல்லா மிளகு போட்டு இதை நீங்கள் நல்லா மிக்சியில் அடித்து பிளெண்டரில் அடித்து ஒரு ஜூஸாக டெய்லி 11 மணிக்கு குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொட்டைகளோட காம்பினேஷன்ஸ் எடுக்கலாம். நட்ஸில் வந்து கொஞ்சமாக ஒவ்வொரு நட்ஸ்லாம் இருந்து 2 போட்டு அதை ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லை ஸ்மூத்தியாக அடிக்கலாம். முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது ஜீரக தண்ணி. இந்த மாதிரி லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட செரிமான பிரச்சனையும் அது சரி பண்ணுது. அதன் மூலமாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு குறைய ஆரம்பிக்குது, தேவையில்லாத கொழுப்பு குறைய ஆரம்பிக்குது. அடுத்து ட்ரிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்யபிள் ஃபைபர். நம்மளுக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான உணவு சால்யபிள் ஃபைபர், அதாவது பச்சை காய்கறிகளில் இது நிறையா இருக்குது. முக்கியமாக எதில் நீங்கள் ஈஸியாக எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ்லையும் சியா சீட்ஸ். இந்த 2ஐயும் ஏதாவது ஒரு உருவத்தில் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம், ஒன்று ஓட்ஸ் இல்லைன்னா சியா சீட்ஸ், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய மெக்கானிசமே இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று எடுக்கும்போது நம்மளோட சிறுகுடலுக்கு அது வயிறுலே ஜீரணமாகாது. ஸோ சிறுகுடல் போய் பெருங்குடல்லையும் போகும்போது அது அப்படியே நின்றுக்கிறதுனால நம்மளோட கொலஸ்ட்ரால் அங்கே போய் இருக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஸோ அது மோஷனில் வெளியாகுது. இன்னொன்று, நம்ம லிவருக்கு கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குரிய பைல் ஆசிட் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம இண்டஸ்ட்ரைனில் இருந்து திருப்பி அங்கே போகாமையும் இது தடுக்குது. ஸோ இது போகலை, பைல் ஆசிட்ஸ் தான் ரா மெட்டீரியல் கொலஸ்ட்ரால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் கிடைக்கலைன்னா லிவர் என்ன பண்ணுது அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான அந்த கொலஸ்ட்ரால்லேருந்தே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் அப்போ ரத்தத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட இண்டஸ்ட்ரைன்லேருந்து போகாத அந்த பைல் ஆசிட் மோஷன் வழியாக வெளியேற ஆரம்பிச்சிடும். எது எடுக்கிறது மூலமாக? இந்த சால்யபிள் ஃபைபர், மெயினாக சியா சீட்ஸ் ரொம்ப அருமையாக உதவி பண்ணுது. நல்லா ஒரு மணி நேரம் சோக் பண்ணிவிட்டு, 1 டீஸ்பூனாவது சோக் பண்ணிவிட்டு டெய்லி ஏதாவது ஒரு உணவோடு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஓட்ஸ் ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சால்யபிள் ஃபைபர் மாதிரியே இதுக்கு இன்னொரு விஷயம் ஹெல்ப் பண்ணுதுன்னா பீட்டா குளுக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது எதில் அதிகமாக இருக்குன்னா பார்லி கஞ்சியில். ஸோ உங்களுக்கு சப்போஸ் எல்டிஎல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முக்கியமாக இரவு உணவில் பார்லி கஞ்சி, அது கூட பீன்ஸ் காய், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபேட் உள்ள காய்கறிகளையும் போட்டுட்டு அதை நைட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா திருப்பி என்ன பண்ணணுன்னா அதுவும் சால்யபிள் ஃபைபர் தான், அதுலேயும் நிறைய சால்யபிள் ஃபைபர் இருக்குது. ஸோ அது அப்படியே நான் சொன்ன மாதிரி ஜெல் ஃபார்ம்லேயே இண்டஸ்ட்ரைன் போய் அந்த பைல் ஆசிட், அதில் இருக்கிற பைல் ஆசிடையும் அதோடைய ஒட்ட வச்சு அதை மீதியை மோஷன் வழியாக வெளியேற்றிடும். ஸோ திருப்பி இந்த பைல் ஆசிட் வந்து அங்கே லிவருக்கு போனால் தான் லிவர் இந்த பைல் ஆசிடை வச்சே கொலஸ்ட்ராலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் இதை அனுப்பலைன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிறத எடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பார்லி கஞ்சி அந்த விதத்தில் ரொம்ப 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 அருமையாக ஹெல்ப் பண்ணுது. அதில் சால்யபிள் ஃபைபரும் இருக்குது, நான் சொன்ன மாதிரி பீட்டா குளுக்ககானும் இருக்குது. ஸோ ரொம்ப அருமையான மருந்துன்னே சொல்லலாம். ஓட்ஸ், சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் பார்லி கஞ்சி. ஸோ உங்களுக்கு வந்து ஹை எல்டிஎல் இருக்குன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களோட இரவு உணவில் பார்லி கஞ்சி மாற்றுங்க. ஒரு நாள் காலையில் ஓட்ஸ் கஞ்சி எடுங்க. ஸோ அது அப்படின்னா ஓட்ஸ் கஞ்சினா கஞ்சியாக காய்ச்சி அதுலேயும் காய்கறிகள்லாம் போட்டு தண்ணியாக எடுக்காமல் இந்த மாதிரி கஞ்சியாக எடுக்கணும். ஸோ இது அண்ட் சியா சீட்ஸ் எப்போ வேணாலும் எந்த உணவுடனாலும் நல்லா ஊற வச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்கும்னா சால்யபிள் ஃபைபர் வந்து
நம்ம உடம்புல டக்குன்னு இன்சுலின் வந்து ஹை ஆகாமல் அது பார்த்துக்கும். அப்போ இன்சுலின் ஸ்பைக் ஆகலைன்னா உங்கள் சுகர் லெவலும் மெயின்டைன் ஆகும், உடம்புல இன்ஃப்ளமேஷனும் உண்டாகாமல் இருக்கும். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே நடக்காது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதனால தான் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ராலாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அப்போது நீங்கள் இந்த சுற்றி இருக்கிற விஷயங்களை மாற்றாமல் அவன் ஏன் பேடாக இருக்கான்னு சொல்லி கொலஸ்ட்ராலை தப்புன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர, அந்த கொலஸ்ட்ரால் அப்படி மாறினதுக்குரிய ஒரு ரூட் காசையும் மாற்றுறதுக்குரிய நம்மளோட லைஃப் ஸ்டைல் மித்த விஷயங்கள்னால தான் நடக்குதே தவிர, டைரெக்டாக நீங்கள் நல்ல கொழுப்பு எடுக்கிறதுனால நடக்கலை அப்படிங்கிற ஒரு புரிதலும் உங்களுக்கு அதிகமாக எல்டிஎல் இருக்குன்ற பட்சத்தில் அதை எப்படிலாம் குறைக்கிறதுக்கு என்ன பொடி, குறைக்கிறதுக்கு என்ன மருந்துன்னு பார்க்காம அதுக்குரிய உணவுகள் நம்ம எடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி பைல் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகாமல் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை அது எடுக்க ஆரம்பிக்கும் லிவர். ஸோ அதன் மூலமாக அதிகமாக இன்னும் ப்ரொடியூஸ் ஆகிறதும் கண்ட்ரோல் ஆகும். மோஷன்லையும் தேவையில்லாமல் இருக்கிற பைல் ஆசிட்ஸ் வெளியேறவும் ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அந்த ரிஸ்க்கும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த நம்மளோட எல்டிஎல் வந்து பெரிய வில்லனாக சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நல்ல கொழுப்பு, நான் திருப்பியும் சொல்கிறேன், கொழுப்பு எடுக்க சொன்னன்றதுக்காக எண்ணெயில் பொரித்த உணவுகள் அண்ட் ஜங்க் ஃபுட் அண்ட் சிக்கன்லாம் வாங்கி அதுக்கு மேலே மேரினேட் பண்ண அந்த சாஸோடு எடுக்கிற அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை அதிகமாக தான் ஆக்கும். நல்ல கொழுப்புன்றது நான் சொன்ன மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இது நிறைந்த உணவுகள், எக்கு, இதெல்லாமே வந்து நல்ல கொழுப்பு பதார்த்தங்கள். அதை அளவோடு தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதோடு சேர்த்து சாலியபிள் ஃபைபர் நான் சொன்ன மாதிரி உங்கள் உடம்புல நிறைய சேர்த்துக்கும் போது கொலஸ்ட்ரால் பிரச்சனை கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வரும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக இந்த ஒரு எல்டிஎலை பெரிய பூதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிற அளவுக்கு அது பயப்படுற ஒரு பிரச்சனை இல்லை. தாராளமாக டயட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிதமான எக்ஸசைஸையும் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதை ஈஸியாக குறைக்கலாம். அடுத்து கண்டினியூ ஆகாமல் இன்னும் கூடாமையும் உங்களால் தடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் நிறையா உங்கள் உணவுகளோட எதெல்லாம் எடுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு ஓகே, நான் எப்பயுமே என்னோடய கட் ஹெல்த் இப்போதைக்கு எனக்கு இல்லை, ஆனால் என் கட் ஹெல்த்தை நல்லா நான் பாதுகாத்துக்கிட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ இதுக்கு ப்ரிவென்ஷனாகவும் என்ன எடுக்கலாம், அதே சமயத்தில் எனக்கு இருக்குனாலுமே ஒரு ஹெர்பல் எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா திரிப்பலா பொடி. ஏன்னா அந்த திரிப்பலாவில் இருக்கிற நெல்லிக்காய் முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட், மீதி 2 பொடிகள் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளோட கட் ஹெல்த்தை பாதுகாக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு உடம்புல அந்த செரிமான பிரச்சனை வராமல் இருக்கும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை வராது. அதனால கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகி எங்கேயும் போய் அது வந்து அடைக்காது. ஒன்று. இன்னொன்று, ரெகுலராகவே ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாளில் வந்து சுக்கு பொடி, கொஞ்சோண்டு மிளகு பொடி, கொஞ்சோண்டு பட்டை தூள், ஸோ சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க, அதோட தூள் வந்து 1 பிஞ்ச், இதை ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் உங்கள் உணவுக்கு அப்புறமா, அதுவும் மெயினாக வந்து இரவு உணவுக்கு அப்புறமா குடிச்சிட்டு நீங்கள் படுத்திங்கனாலும் இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ரிவென்ஷனாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் பாடி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இதை பேலன்ஸ் பண்ணும். அதன் மூலமாக இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் வராமையும் இது தடுக்கும். ஸோ அந்த திரிப்பலா பொடியும் இந்த ஒரு ஹாட் வாட்டர் மிக்ஸும் நீங்கள் ஒரு ப்ரிவென்ஷனாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இருந்தாலும் இதை ஒரு எக்ஸ்ட்ரா ரெமெடியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய பேர் அவதிப்பட்டுருக்காங்க. அண்ட் நீங்களும் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மெத்தட்ஸ், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபேட் பற்றின, கொலஸ்ட்ரால் பற்றின உண்மையான விஷயங்களையும் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.